வணக்கம். இன்றைய நாள் 28/1/2026 புதன்கிழமை. செய்திகள் வாசிப்பவர் ரெனிகா ஜான் நிரஞ்சன். பானிசியா தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். விக்ரமசிங்க தொடர்பான விசாரணைகள் 1 மாதத்திற்குள் நிறைவு. சமன் எக்கநாயக்காவுக்கு விளக்கமறியல். இலங்கைக்கு விஜயம் செய்த சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் ஜனாதிபதியுடன் சந்திப்பு. திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம் 10 சந்தேக நபர்களுக்கும் தொடர்ந்தும் விளக்கமறியல். விமான விபத்தில் மகாராஷ்டிரா துணை முதல்வர் உயிரிழப்பு. தென்கொரியாவின் முன்னாள் முதல் பெண்மணிக்கு 20 மாத சிறை தண்டனை. தொடர்வது விரிவான செய்திகள். முதலில் தாயக செய்திகள். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தொடர்பான விசாரணைகளை 1 மாதத்திற்குள் நிறைவு செய்து மார்ச் மாதத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்படும் என்று சட்டமா அதிபர் இன்று கொழும்பு கோட்டை நீதிவான் நீதிமன்றத்துக்கு அறிவித்துள்ளார். கொழும்பு கோட்டை நீதிவான் முன்னிலையில் இன்று தொடர்புடைய வழக்கு விசாரணைகளுக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது சட்டமா அதிபர் சார்பில் ஆஜரான கூடுதல் போலீஸ்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். கொழும்பில் அரச வங்கி ஒன்றில் போலி நகைகளை அடகு வைத்து 163 பில்லியன் ரூபாய்க்கு அதிகமான பணத்தை மோசடி செய்த குறித்த வங்கியின் முகாமையாளர் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபரான இந்திக்க நிஷாந்த என்ற முகாமையாளரை அடுத்த மாதம் 9ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க கொழும்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2 ஆண்டுகளில் சுமார் 26 முறை திட்டமிட்டு இந்த மோசடியில் அவர் ஈடுபட்டுள்ளதை குற்றப்புலனாய்வு திணைக்களம் கண்டுபிடித்துள்ளது. அதற்கமைய பொது சொத்துக்கள் சட்டத்தின் கீழ் இந்த குற்றச்சாட்டுகள் இடம்பெற்றுள்ளதாக தெரிவித்து குற்றப்புலனாய்வு பிரிவினர் முகாமையாளரை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தினர். வங்கியின் பாதுகாப்பு நடைமுறைகளை மீறி போலி பொருட்களை தங்கமாக அடகு வைத்து விசாரணையில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த மோசடி தொடர்பான மேலதிக தகவல்களை பெறவும் இதில் வேறு யாருக்கும் தொடர்பு உள்ளதா என அறியவும் போலீஸ் விசாரணை நடத்தி வருகின்றனர். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் லண்டன் பயணம் தொடர்பான வழக்கில் அவரின் செயலாளர் சமன் எக்கநாயக்கா இன்று பிற்பகல் கோட்டை நீதிவான் நீதிமன்றத்தில் முன்னிலையாகிய நிலையில் அவரை எதிர்வரும் 11ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் லண்டன் பயணம் தொடர்பான விசாரிக்கப்பட்டு வரும் வழக்கில் இன்று பிற்பகல் முன்னிலையான போதே நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்துள்ளது. இதேவேளை பொது சொத்துக்கள் சட்டத்தின் கீழ் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டு தாக்கல் செய்யப்பட்டுள்ள இந்த வழக்கில் முன்னிலையாவதற்காக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் சற்று முன்னர் கோட்டை நீதிவான் நீதிமன்றத்தில் ஆஜராகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷவின் பதவி காலத்தில் அவரது மனைவி கிரந்தி ராஜபக்ஷவினால் முன்னெடுக்கப்பட்ட சிறிலிய கணக்கு விண்ணப்ப படிவம் காணாமல் போயுள்ளதாக தெரிய வந்துள்ளது. குறித்த வங்கி கணக்கை ஆரம்பிக்கும் போது சமர்ப்பிக்கப்பட வேண்டிய விண்ணப்ப படிவம் தற்போது வங்கியில் இல்லை என பொதுமக்கள் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் வடகல தெரிவித்துள்ளார். உரிய ஆவணங்கள் இல்லாத காரணத்தினால் தற்போது இந்த கணக்கில் செயற்பாடுகள் அனைத்தும் இடைநிறுத்தப்பட்டு முடக்கப்பட்டுள்ளது என அவர் கூறியுள்ளார். இந்த கணக்கு இடைநிறுத்தப்படும் போது அதில் 44 மில்லியன் ரூபாய் பணம் காணப்பட்டுள்ளது. மேலும் ஆரம்பம் முதல் இந்த கணக்கில் மொத்தம் 82.9 மில்லியன் ரூபாய்க்கு அதிகமாக பணம் வைப்பில் இடப்பட்டிருந்ததாக பிரதி அமைச்சர் குறிப்பிட்டிருந்தார். இந்த நிதி விவகாரம் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். வனபலங்கொட கஸ்ப தேரர் உள்ளிட்ட 4 பிக்குகள் மற்றும் 6 பேர் என மொத்தம் 10 சந்தேக நபர்களை தொடர்ந்தும் எதிர்வரும் 2ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. திருகோணமலை நீதிவான் நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைகளுக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே நீதிவான் இந்த உத்தரவை பிறப்பித்தார். திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம் தொடர்பில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள வனபலங்கொட கஸ்ப தேரர் மற்றும் 4 பிக்குகள் உட்பட 10 சந்தேக நபர்களும் இன்று நீதிமன்றத்தில் அழைத்து வரப்பட்டனர். இந்நிலையில் சந்தேக நபர்களுக்கும் எதிராக கரையோர பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளை திரும்பப் பெறுவதற்கு சட்டமா அதிபர் மற்றும் திருகோணமலை துறைமுக போலீசார் மறுப்பு தெரிவித்ததை அடுத்தே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. டித்வா சூறாவளியினால் ஏற்பட்ட சேதங்களை பதிப்பிடுவதற்காகவும் இலங்கை வந்த சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகளுக்கும் ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்காவுக்கும் இடையிலான சந்திப்பு இன்று காலை ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்றுள்ளது. இலங்கையில் பொருளாதாரம் படிப்படியாக மீண்டு வந்த நேரத்தில் ஏற்பட்ட இந்த பேரழிவு குறித்தும் இதன் விளைவாக மக்கள் எதிர்கொள்ளும் கடுமையான சிரமங்கள் குறித்தும் பிரதிநிதிகள் தங்கள் வருத்தத்தை தெரிவித்துள்ளனர். இருப்பினும் பேரிடரால் ஏற்படும் சவால்களை எதிர்கொள்ளும் இந்த வேளையில் பாதிக்கப்பட்ட சமூகங்களுக்கு நிவாரணம் வழங்குதல், உள்கட்டமைப்பை மேம்படுத்துதல் மற்றும் மக்களின் வாழ்க்கையை இயல்பு நிலைக்கு மீட்டெடுப்பது போன்றவற்றில் அரசாங்கம் எடுத்த விரைவான நடவடிக்கைகளை அவர்கள் பாராட்டினர். திட்டத்தின் கீழ் 6வது தவணை வெளியிடுவது தொடர்பான விவாதங்கள் மார்ச் மாதத்தில் மீண்டும் தொடங்கும் என்றும் அவர்கள் மேலும் தெரிவித்தனர். கிராமப்புற வாழ்வாதாரங்களை பாதுகாக்கவும் வருமான மீட்டும் நடவடிக்கைகளை மீட்டெடுக்கவும் ரூபாய் 500 மில்லியன் ஒதுக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார்.
இந்த நடவடிக்கை எந்த வகையிலும் முறையான நீதி மேலாண்மை அல்லது நீதி பொறுப்பிலிருந்து விலகுவதை குறிக்காது என்று ஜனாதிபதி மேலும் வலியுறுத்தியுள்ளார். தன்னைத்தானே துப்பாக்கியால் சுட்டுக் கொண்ட இராணுவ சிப்பாய் ஒருவர் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் ஜாழ் சாவச்சேரி தப்பு தோட்டத்தில் அமைந்துள்ள 523வது இராணுவ படைப்பிரிவு முகாமில் இடம்பெற்றுள்ளது. இன்று காலை 6 மணியளவில் குறித்த இராணுவ சிப்பாய் தன்னைத்தானே சுட்டுக் கொண்டதாக தெரிவிக்கப்படுகிறது. குருநாகல் பிரதேசத்தை சேர்ந்த 32 வயதுடைய HMWP பண்டார என்ற சிப்பாயே இவ்வாறு படுகாயமடைந்தவர் ஆவார். வயிற்று பகுதியில் படுகாயமடைந்த இராணுவ சிப்பாய் சாவச்சேரி ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக யாழ் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். மேலும் துப்பாக்கி சூட்டுக்கான காரணம் அறியப்படாத நிலையில் விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. தொடர்வது இந்திய செய்திகள். தேசியவாத காங்கிரஸ் தலைவரும் மகாராஷ்டிரா துணை முதல்வருமான அஜித் பவார் இன்று காலை மும்பையில் இருந்து பராமதிக்கு விமானத்தில் சென்று கொண்டிருந்த போது ஏற்பட்ட ஒரு துயரமான விமான விபத்தில் உயிரிழந்துள்ளார். இந்த விபத்தில் விமானிகள் மற்றும் பவாரின் பாதுகாப்பு பணியாளர்கள் உட்பட மேலும் 4 பேர் உயிரிழந்துள்ளனர். காலை 8 மணியளவில் மும்பையில் இருந்து புறப்பட்ட சிறிய விமானம் 1 மணி நேரத்துக்குள் பின்னர் தரையிறங்கும் முயற்சியின் போது பராமதி விமான நிலையம் அருகே விபத்துக்குள்ளானது. உள்ளூராட்சி தேர்தலுக்கு முன்னதாக 4 முக்கியமான பொதுக்கூட்டங்களில் பவார் கலந்து கொள்வதற்காக இந்த பயணத்தை மேற்கொண்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. விபத்தின் பின்னர் குறித்த விமானம் தீக்கிரையானது. விபத்து குறித்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 66 வயதான அஜித் பவார் மூத்த அரசியல்வாதியும் தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் நிறுவனருமான சரத் பவாரின் மருமகன், மக்களவை MP சுப்ரியா சுலேவியின் உறவினர் ஆவார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தொடர்வது உலகச் செய்திகள். முன்னாள் முதல் பெண்மணி கிம் கியோன் கீக்கு தென் கொரியா நீதிமன்றம் இன்று ஊழல் குற்றச்சாட்டுகளின் கீழ் 1 வருடம் மற்றும் 8 மாத சிறை தண்டனை விதித்துள்ளது. 2024ஆம் ஆண்டு இராணுவ சட்ட பிரகடனத்துடன் தொடர்புடைய செயல்களுக்காக அவரது கணவர் சிறையில் அடைக்கப்பட்டதை தொடர்ந்து இந்த சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. வணிக உதவிகளுக்கு ஈடாக ஜூனிஃபிகேஷன் சர்ச்சையிலிருந்து பெறுமதியான பரிசுகளை பெற்றதற்காக சியோல் மத்திய மாவட்ட நீதிமன்றம் கிம்முக்கு தண்டனை விதித்தது. லஞ்சம், பங்கு விலை கையாளுதல் மற்றும் அரசியல் நிதி சட்ட மீறல்கள் தொடர்பான குற்றச்சாட்டுகளில் கிம்முக்கு 15 ஆண்டுகள் சிறை தண்டனைகள் விதிக்க வேண்டும் என்று சுயாதீன வழக்கறிஞர் கோரியதை அடுத்து இந்த தீர்ப்பு வந்தது. இந்த நிலையில் கிம்மின் தரப்பு சட்டத்தரணிகள் நீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு தலை வணங்குவதாகவும் மேல்முறையீடு செய்து குறித்த விவாதிப்பதாகவும் தெரிவித்தனர். 2024 டிசம்பர் இராணுவ சட்டத்தை சுருக்கமாக விதித்ததற்காக ஜூன் மீதான கிளர்ச்சி குற்றச்சாட்டில் நீதிமன்றம் தனது தீர்ப்பை வழங்குவதற்கு சுமார் 3 வாரங்களுக்கு முன்பு இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இத்துடன் பேனேசியா தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பேனேசியா தமிழ் நியூஸ் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நேரலையில் www.panasiatamil.tv என்ற இணையதளம் வாயிலாக தொலைக்காட்சியை பார்வையிடலாம். நன்றி, வணக்கம்.